உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயா, நாளும் தெரிஞ்சவர் நீங்க. எல்லா செய்திகளுக்கும் ரெண்டு பக்கம் இருக்கும்னு உங்களுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பில்லை. உங்க காதுக்கு வந்த செய்திக்கும் ரெண்டு பக்கம் இருக்கும். அதை பத்தி நீங்க கொஞ்சம் பொறுமையா நிதானமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு உண்மை புரியுங்க ஐயா. ஏன்பா வேலு, நீ என்ன சொன்னாலும் ரத்னம் அதான் நம்ப போறதில்ல. அவன் கண்ணாலேயே நீயும் ஜானகியும் பேசிட்டு இருந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் அவனால எப்படி நம்பாம இருக்க முடியும்? ஐயா, நான் அந்த போட்டோல இருக்கிறது என்னமோ உண்மைதாங்கய்யா. ஆனா நான் ஜானகி அம்மாவை பார்க்க போனது உங்களுக்கு எதிராக சதி பண்றதுக்காக இல்லைங்கய்யா. உங்களோட அரசியல் செல்வாக்கும் குடும்ப கௌரவமும் சரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான். என்னடா சொல்ற? ஆமாங்கய்யா, சில பேர் ஜானகி அம்மாவை கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டிருந்தாங்கய்யா. அது மட்டும் நடந்திருந்துச்சுன்னா பேப்பர், டிவி எல்லாத்துலயும் நியூஸ் எல்லாம் போட்டு நீங்க தான் அதை பண்ணீங்கன்னு சொல்லியிருப்பாங்கய்யா. அவ்வளவு பெரிய கலங்கம் உங்க மேல வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் போனேன். ஜானகிய கொலை பண்ண பார்த்தாங்களா? என்னடா சொல்ற? யார் இந்த வேலையை பார்த்தது? ஐயா, வேற யாருங்க இதெல்லாம் பார்க்க போறாங்க? எல்லாம் நம்ம ரஞ்சித் தாங்க ஐயா. இல்ல மாமா, சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இவன் தப்பிக்கிறதுக்காக என்ன மாட்டிட பாக்குறான். இந்த துரோகியை அடிச்சு வெளில துரத்துங்க மாமா. ஆமா ரத்னம், எனக்கும் அப்படிதான் தோணுது. அவனோட துரோகம் தெரிஞ்சு போனதுனாலதான் ரஞ்சித் மேல பழிய போட்டு தப்பிக்க பாக்குறான் போல. அம்மா, ஒரு நிமிஷம் இருங்கம்மா. டேய், சொல்றா. ஐயா, இவர் சொல்றதெல்லாம் உண்மைதாங்கய்யா. ரஞ்சித் சார் தான் அந்த அம்மாவை கொலை பண்ண சொன்னாருங்கய்யா. மாமா, இல்ல மாமா, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது மாமா. ஓ, அப்படியா? ஐயா, இது இவன் போன் தாங்கய்யா. இவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்கிறத நீங்களே கேளுங்க. சொல்லுதல. ஒருத்தவங்க கதையை முடிக்கணும். ஆள் யாருன்னு சொல்லு. மினிஸ்டர் ரத்னவேல் இருக்கார்ல, அவர் வைஃப் தான் கொலை பண்ணணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.